ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல நம்மளுக்கு தேவையான அளவு வெண்டைக்காயை எடுத்து நல்லா கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வெறும் வடைச்சட்டியில் வதக்கி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து எண்ணெய் விட்டு வதக்குவாங்க. நம்ம வந்து வெறும் சட்டியில் உப்பு போட்டு தான் வதக்கணும். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு, உளுந்து, வெந்தயம் எல்லாம் போட்டு பொரியவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ உப்பு, வெங்காயம் வேகமாக வதங்கணும் அப்படின்றதுக்காண்டி உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமேவும் நம்ம மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து நாங்கள் வந்து வீட்டிலே வந்து மிளகாய் பொடி வந்து மசால் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வேணால் உங்கள் கடையில் இருக்கும் இல்லையா புளிக்குழம்பு பொடி, அந்த மாதிரி பொடியை வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு புளியும் தக்காளியும் கரைச்சி தனியாக வச்சுருக்கேன். இப்போ அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ இது கூட மாங்காய் போட்டோமாக்கும் புளிக்குழம்புனால நல்லாயிருக்கும். அதனால் ஒரு துண்டு மாங்காயும் போட்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா 10 நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு. குழம்பு அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.